அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் விவசாயிகளின் புரட்சிகள் இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வினாக்கள் ட்ரஸ்ட் எக்ஸாம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு NMMS எக்ஸாமுக்கும் இதே தலைப்புகள் தான். அதில் சில வினாக்களை தொகுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். 1. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தால் கழகம். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஐரோப்பியர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக நிறைய விவசாயிகள் கழகம் அல்லது புரட்சிகள் நடைபெற்றது. அப்படிப்பட்ட அந்த புரட்சிகளுக்கெல்லாம் முதன்மையானது அல்லது முதலாவதாக கருதப்பட்ட ஒரு கழகம் என்ன கழகம் அப்படின்னா சந்தால் கழகம். இந்த சந்தால் கழகம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா பீகாரில் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், சந்தால்களின் அறியாமையை பயன்படுத்தி அவரது நிலங்களை அபகரித்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருபவர்கள். அந்த சந்தால் இன மக்கள் அறியாமையில் இருந்தாங்க. அதை பயன்படுத்திக்கிட்ட அங்கிருந்த நிலக்கிழார்களும் வட்டிக்கு பணம் தருபவர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சந்தாளர்களுடைய நிலங்களை அபகரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், சந்தால்கள் ஆயுதமேந்தி புரட்சியில் ஈடுபட்ட ஆண்டு 1855. அந்த புரட்சியினுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1855 1856 வரைக்கும். அடுத்த கொஸ்டின், சந்தால்கள் தங்களுக்கென ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள யாருடைய தலைமையில் 10,000 வீரர்கள் ஒன்று கூடினர்? சித்து மற்றும் பங்கு. இந்த சந்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வீரர்கள் ஒன்று கூடி அதில் சித்து மற்றும் பங்கு இவருடைய தலைமையில் ஒன்று கூடி ஆங்கில அரசாங்கத்தை ஐரோப்பிய வணிகர்களை எதிர்த்தாங்க. அடுத்த கொஸ்டின், 1856 பிப்ரவரியில் புரட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த பகுதியை அரசு எவ்வாறு அறிவித்து பாதுகாத்தது? சந்தால் பர்கானா. 1855 தொடங்கிய இந்த புரட்சி 1856 பிப்ரவரியில் இந்த சித்து மற்றும் பங்கு இந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதோட புரட்சி முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சந்தால்களுடைய நிலங்களை எப்படி பாதுகாத்துச்சு அந்த அரசாங்கம் அப்படின்னா சந்தால் பர்கானான்னு சொல்லி உருவாக்கி பாதுகாத்தாங்க. அடுத்த கொஸ்டின், இண்டிகோ கழகம் அல்லது அவுரி புரட்சி நடைபெற்ற இடம்? நாதியா மாவட்டம், வங்காளம். இப்போ இண்டிகோ புரட்சி அல்லது அவுரி புரட்சி நடைபெற்ற இடம் எதுன்னா நாதியா டிஸ்ட்ரிக்ட், வங்காளம். அடுத்தது, இண்டிகோ புரட்சி தொடங்கிய ஆண்டு செப்டம்பர் 1859. அப்போ இண்டிகோ புரட்சி தொடங்கிய ஆண்டுன்னா செப்டம்பர் 1859. இண்டிகோ புரட்சியினுடைய காலம்னு கேட்டால் 1859 to 60. அடுத்த கொஸ்டின், இண்டிகோ கழகத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யாருன்னா பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண். இண்டிகோ கழகத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண். அடுத்த கொஸ்டின், அவுரி ஆணையத்தை ஆங்கில அரசாங்கம் அமைத்த ஆண்டு 1860. இந்த புரட்சினால் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையத்தை ஆங்கில அரசாங்கம் அமைச்சது 1860. இந்த அவுரி பயிர்களை, இந்த இண்டிகோ அல்லது அவுரிங்கிறது ஒரு பயிர். இந்த பயிரை கட்டாயமாக அங்கிருந்த விவசாயிகள் வங்காளத்தில் நாதியா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள் கட்டாயமாக இந்த பயிர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் ஐரோப்பிய பண்ணைக்காரர்கள் கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ கட்டாயப்படுத்தும் போது இவர்கள் விரும்பிய பயிரை பண்ண முடியல. அதற்கு எதிராக இந்த விவசாயிகள், அந்த நாதியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த இண்டிகோ புரட்சி அல்லது அவுரி கழகத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்த கொஸ்டின், அவுரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி உருவாகியது என்ன அப்படின்னா 1862 சட்டம் பாகம் 6. இந்த ஆணையத்தின்படி ஒரு சட்டம் உருவாச்சு. அந்த சட்டம் 1862 சட்டம் பாகம் 6. அடுத்த கொஸ்டின், ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் குடியேறிய பகுதி பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம். இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ரொம்ப அடக்குமுறை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய நிலங்களை அபகரிச்சுக்கிட்டு அதே விவசாயிகளை பயன்படுத்தி இந்த அவுரி பயிர் தான் பயிர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே போல் அந்த விற்பனையை இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதே விலைக்கு அவங்கள்ட்ட விற்கணும்னு சொன்னாங்க. இந்த அடக்குமுறைக்கு பயந்த விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குடியேறிட்டாங்க. எங்கேருந்து குடியேறினாங்கன்னா வங்காளத்திலேருந்து
பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அவங்க குடியேறிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், வங்காளத்தின் அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பல முறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது அப்படின்னா இந்து தேசபக்தன். வங்காளத்தில் இந்த அவுரி சாகுபடியாளர்களுடைய துயரங்களை பத்திரிகைகளில் அடிக்கடி கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்து தேசபக்தன். இந்த பத்திரிகை தான் அவருடைய துயரங்களை போக்குவதற்கு அதை மக்களிடம் கொண்டு சென்றது. அடுத்த கொஸ்டின், வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நீல் தர்பான் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீன்பந்து மித்ரா. அதாவது இந்த சாகுபடியாளர்கள், அதாவது அவுரி சாகுபடியாளருடைய துயரங்களை மக்கள்கிட்ட அதை பிரபலமாக ஆக்கணும், அதே போல் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் இதை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக நீல் தர்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகத்தை ஒருத்தர் எழுதினார். அவர் பேர் என்னன்னா தீன்பந்து மித்ரா. அப்போ வங்காளத்தில் அவுரி சாகுபடியாளர்களுடைய துயரங்களை பலமுறை வெளிச்சது கொண்டு வந்த பத்திரிகை அல்லது செய்தித்தாள்னா இந்து தேசபக்தன். இந்த அவுரி சாகுபடியாளருடைய துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா தீன்பந்து மித்ரா. எதன் மூலமாக கொண்டு சென்றார்னா நீல் தர்பான் என்ற நாடகத்தின் மூலம் மக்களிடமும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றார். அடுத்த ஒரு கழகம் பாப்னா கழகம். பாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா வங்காளத்தில் நடைபெற்றது. பாப்னா கழகம் நடைபெற்ற இடம் வங்காளம். அடுத்த கொஸ்டின், பாப்னாவில், அதாவது வங்காளத்தில் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானாவில் கழகத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா கேசப் சந்திரா ராய். பாப்னா கழகத்தை யூசுப் சாஹி பர்கானாவில் இந்த கழகத்தை ஆரம்பித்தது யார் அப்படின்னா கேசப் சந்திரா ராய். அடுத்த கொஸ்டின், பாப்னா விவசாயிகளின் முதன்மை நோக்கம் சட்டத்தை எதிர்ப்பது. பாப்னா விவசாயிகளுடைய முதன்மையான நோக்கம் சட்டத்தை எதிர்ப்பது. பாப்னாங்கிறது ஒரு இடம், அங்கே நடைபெற்றதால் அது பாப்னா கழகம். அடுத்த கொஸ்டின், மக்களை ஒருங்கிணைத்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொண்ட கழகம் எது அப்படின்னா பாப்னா கழகம். இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாப்னாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய குறைகளை அந்த அந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு கழகம் தான் இந்த பாப்னா கழகம். அவங்க அந்த விழிப்புணர்வோடு என்ன பண்ணாங்க, அமைதியான முறையில் எதிர்க்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த பாப்னா கழகத்தை நடத்தினாங்க. இந்த பாப்னா கழகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1873 to 76 இந்த காலகட்டங்களில் இந்த பாப்னா கழகம் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஈடுபட்ட கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா தக்கான கழகம். 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்ட ஒரு கழகம் பார்த்தீங்கன்னா தக்கான கழகம். பூனாங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. அங்கே இந்த பூனாவில் ஏற்பட்ட ஒரு கழகத்துக்கு தக்கான கழகம்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. அப்போ தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா 1875. எந்த மாவட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டாங்கன்னா பூனா மாவட்டத்தில். அடுத்த கொஸ்டின், தக்கான கழகத்தை விவசாயிகள் யாருக்கு எதிராக நடத்தினார்கள்? உள்ளூர் வட்டிக்காரர்களுக்கு எதிராக நடத்தினார்கள். இந்த தக்கான கழகத்தை ஏன் அந்த விவசாயிகள் நடத்தினாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வட்டிக்காரர்கள் இவர்களுக்கு முன்பணம் கொடுத்து கட்டாயமாக அந்த பணத்தை வச்சு விவசாயம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குனாங்க. அதனால் அதிக வட்டி வந்துச்சு, விவசாயம் சிறப்பாக நடைபெறல. அதனால் அவங்களுடைய நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த உள்ளூர் வட்டிக்காரர்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதை அறிந்து கொண்ட இந்த விவசாயிகள் பிற்காலத்தில் அவர்களுக்கு எதிராக இந்த கழகத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்த கொஸ்டின், தக்கான கழகம் 33 கிராமங்களுக்கு பரவிய பின் விவசாயிகள் யாருடைய சொத்துக்களை கொள்ளையடித்தனர்? மார்வாரி சகுகாரர்கள். அதாவது முதல்ல பூனாவில் தொடங்கிய இந்த கழகம் பிற்பாடு 33 கிராமங்களுக்கு இந்த தக்கான கழகம் பரவுச்சு. பரவன பிறகு அந்த விவசாயிகள்லாம் யாருடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா மார்வாரி சகுகாரர்கள் அப்படிங்கக்கூடிய இந்த வட்டிக்கு பணம் தருபவர்களுடைய இவர்களுடைய நிலங்களை கொள்ளையடிச்சாங்க. அடுத்த கொஸ்டின், தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்ற காரணமான போராட்டம் தக்கான கழகம். இந்த தக்கான கழகம் மிக வலிமையாக நடைபெற்றதால அரசாங்கம் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுச்சு. அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1890 முதல் 1900 வரை. இந்த பஞ்சாப்
விவசாயிகளுடைய இயக்கம் நடைபெற்றது. இந்த பஞ்சாப் விவசாயிகளுடைய இயக்கம் யாருக்கு எதிராக நடைபெற்றது அப்படின்னா நகர்ப்புற வட்டிக்காரர்களை எதிர்த்து உருவாக்குனது தான் இந்த பஞ்சாப் விவசாயிகளுடைய இயக்கம். அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1900. இந்த இயக்கத்தின் மூலமா அந்த நகர்ப்புற வட்டிக்காரர்களை பஞ்சாப் விவசாயிகள் எதிர்த்ததால அங்கிருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படின்னு கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1900. அடுத்த கொஸ்டின், சம்பாரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917 டு 1918. சம்பாரான் அப்படிங்கிறது பீகார்ல இருக்கு. அந்த சம்பாரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா 1917 டு 18. அடுத்த கொஸ்டின், சம்பாரான் விவசாயிகள் அவுரி சாகுபடியாளர்கள் தங்கள் மொத்த நிலத்தில் சாகுபடி செய்த அளவு 20/3 பங்கு. சம்பாரான் விவசாயிகள் வந்து அவுரி சாகுபடி, அந்த நீலச்சாயம் உருவாக்கக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த அவுரி பயிர், இண்டிகோ அல்லது அவுரி பயிர். இந்த அவுரி சாகுபடியாளர்கள், சம்பாரான் விவசாயிகளை அவுரி சாகுபடியாளர்கள் சொல்கிறாங்க. அவர்கள் மொத்த விளைநிலத்தில் எவ்வளோ அவுரி சாகுபடி செஞ்சாங்கன்னா தங்களுடைய நிலத்தில் 20/3 பங்கு அளவு என்ன பண்ணாங்கன்னா இந்த அவுரியை சாகுபடி செஞ்சாங்க. அடுத்த கொஸ்டின், சம்பாரான் விவசாயிகள் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலையில் விற்கும் நடைமுறைக்கு பேர் என்ன அப்படின்னா சம்பாரான் தீன்காதியா முறை. இந்த விவசாயிகள் வந்து 20/3 பங்கு கட்டாயமாக இந்த அவுரி சாகுபடி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்களால் நிர்பந்திக்கப்பட்டாங்க. அப்படி நிர்பந்தித்ததோட மட்டும் இல்லாமல் அவர்கள் நிர்ணயித்த விலைக்கு விற்கணும். யார்கிட்ட விற்கணும்? ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அந்த அவுரி பயிர்களை விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறை நடைமுறையில் இருந்துச்சு. அந்த முறைக்கு பேர் தான் தீன்காதியா முறை, அதாவது சம்பாரான் தீன்காதியா முறை. சம்பாரானில் அந்த முறை இருந்தாலும் அது சம்பாரான் தீன்காதியா முறை. அடுத்த கொஸ்டின், சம்பாரான் அறப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா காந்திஜி. அந்த விவசாயிகளுடைய அவுரி போராட்டத்துக்கு முதல்ல தலைமை தாங்கியவர் யாருன்னா காந்திஜி. அப்போ இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி முதலில் எந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா சம்பாரான் அறப்போராட்டத்திற்கு தான் தலைமை தாங்கினார். அடுத்த கொஸ்டின், சம்பாரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மே 1918. காந்திஜியினுடைய இந்த போராட்டத்தால் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பாரான் விவசாயிகளுக்குன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அந்த சட்டம் எப்போ நிறைவேற்றுச்சுன்னா மே மாதம் 1918. அப்போ அந்த சம்பாரான் அறப்போராட்டத்தில் அந்த விவசாயிகள் சட்டம் நிறைவேற்றுவதற்கு அந்த குழுவில் காந்திஜியும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அடுத்த கொஸ்டின், கேடா அல்லது கேதா இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இப்போ கேடா அல்லது கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. இப்போ கேடா அல்லது கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. இந்த கேதா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த சத்தியாகிரகம் எதற்காக நடைபெற்றது அப்படின்னா பஞ்சகாலம், அதாவது ரொம்ப வறுமையான பஞ்ச காலத்துலேயும் சரி அரசாங்கம் விவசாயிகள் மீது அதிக வரி விதிச்சாங்க. அதுதான் காரணம் இந்த கேதா சத்தியாகிரகத்திற்கு. அடுத்த கொஸ்டின், 1918 கேதா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகளின் வரிகுடா இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா காந்திஜி. 1917 சம்பாரான் அறப்போராட்டத்துக்கு காந்திஜி இந்தியாவில் முதலாக தலைமை தாங்கிய போராட்டம் சம்பாரான் அறப்போராட்டம். அவுரி விவசாயிகளுக்காக ஆதரவாக இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அதே போல் இங்கே 1918 குஜராத்தில் கேதா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிக வரியை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச காலத்திலே அதிக வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியரும் காந்திஜி தான். அடுத்த கொஸ்டின், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவாக காரணமான போராட்டம் எதுன்னா கேதா சத்தியாகிரக போராட்டம். இந்தியாவின் இரும்பு மனிதர், அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிற்காலத்தில் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தலைவராக உருவாக காரணமான ஒரு அடிப்படையான ஒரு போராட்டம் எது அப்படின்னா இந்த கேதா சத்தியாகிரகம் தான். அடுத்த கொஸ்டின், மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921 ஆகஸ்ட். மாப்ளா கழகம் அப்படின்னு அடுத்த ஒரு கழகம். இந்த கழகம் எங்கே நடைபெற்றதுன்னா கேரளாவில் நடந்துச்சு. எப்போ நடைபெற்றதுன்னா 1921 ஆகஸ்டில் நடைபெற்றது. அப்போ மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆகஸ்ட் 1921. அடுத்த கொஸ்டின், மாப்ளா என அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா முஸ்லிம் விவசாயிகள். கேரளாவில் இருந்த
முஸ்லீம் விவசாயிகளை தான் என்ன சொன்னாங்கன்னா மாப்ளா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின், 1920 ஏப்ரலில் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்த மாநாடு மலபார் மாநாடு. அதாவது கழகம் 1921 ஆகஸ்டில் நடந்துச்சு. அந்த கழகம் நடைபெறுவதற்கு முன்பே அந்த மாப்ளா விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா மலபார் அப்படிங்கக்கூடிய இடத்துல நடைபெற்றது. அது மலபார் மாநாடு. எப்போ நடைபெற்றதுன்னா 1920 ஏப்ரலில் நடந்துச்சு. அடுத்தது கொஸ்டின், மாப்ளா கழகம் அடக்கப்பட்ட ஆண்டு 1921 டிசம்பர். 1921 டிசம்பரில் மாப்ளா கழகம் அடக்கப்பட்டுச்சு. இந்த கழகத்தில் 2337 பேர் இறந்து போயிட்டாங்க. 1640 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. 45,000 பேர் சிறைபிடிக்கப்பட்டுட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. பர்தோலி எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அப்போ இந்த பர்தோலி சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1929 to 30 இந்த காலகட்டங்களில் இந்த குஜராத் பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், 1928 பர்தோலியில் நில வருவாயை உயர்த்திய அளவு எவ்வளோ அப்படின்னா 30% என்ன பண்ணாங்கன்னா அந்த நில வரியை உயர்த்தினாங்க. எப்போ 1928. அப்போ இந்த 30% நில வரியை உயர்த்தியது தான் இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்த கொஸ்டின், பர்தோலியில் நடைபெற்ற சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். சம்பாரான் கேதா சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் காந்திஜி. பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். அடுத்த கொஸ்டின், பர்தோலியில் விவசாயிகள் வரிகுடா இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. பிப்ரவரி 12, 1928. பர்தோலியில் விவசாயிகள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வரிகுடா இயக்கத்தை தொடங்கினாங்க. அப்படி தொடங்கிய ஆண்டு பிப்ரவரி 12, 1928. அடுத்த கொஸ்டின், பர்தோலியில் விவசாயிகள் வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் தங்கள் நிலத்தை குறைந்த ஏலத்தில் விற்க தயாராக இருந்த ஆண்டு 1930. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்தோலியில் இருந்த விவசாயிகள் அதிக வரி போடுறதால இந்த நிலங்களெல்லாம் குறைந்த விலையில் ஏலத்துக்கு விடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆங்கில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாது, குறைந்த விலையில் நம்ம விற்றாவது நம்ம என்ன பண்ணணும் பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் அந்த நிலங்களை கையகப்படுத்தி அவங்க ஏலத்தில் விட்டுட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பர்தோலியில் விவசாயிகளின் நிலங்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து திருப்பி தரப்பட்ட ஆண்டு 1937. இப்போ என்ன பண்ணாங்க, விவசாயிகள் குறைந்த விலையிலையாவது அந்த நிலங்களை ஏலத்துக்கு விட்டு வித்துடணும், ஆனால் ஆங்கில அரசாங்கத்தை தரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அவருடைய நிலங்களை அடக்குமுறையால் கையகப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் பர்தோலியில் 1937 ஆண்டு சட்டம் அந்த எலெக்ஷன் பிரகாரம் அங்கே காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சி வந்து அந்த பர்தோலியில் இருந்த அந்த நிலங்களை அந்த விவசாயிகளுக்கு மீண்டும் திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இது 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய NMMS எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் 9ஆம் வகுப்பு டெஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சேம் சிலபஸ். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. நன்றி.